இன்னைக்கு நம்ம சிம்பிளான ஒரு ரெசிபி. எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்துட்டு சாப்பாடு ரெடியாக இருக்குது, குழம்பு ரெடி ஆகலைன்னா இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. செம்ம சூப்பராக எல்லோரும் மறந்த ஒரு ரெசிபி தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா புளி தண்ணி தாங்க. இதுக்கு மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே நெருப்பில் தீயில வாட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இடிக்கி இருந்ததுன்னா அதில் பிடிச்சி வாட்டி வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம் இதெல்லாமே பூண்டெல்லாம் வச்சு நம்ம இடி உரலில் இடித்து, வெங்காயமும் இடித்து எல்லாமே இடித்து எடுத்து நம்ம புளியை கரைச்சி வச்சு அதோட இந்த இடித்த பொருளையும் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நசுக்கி எல்லாமே க்ரஷ் பண்ணி விட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு புளி தண்ணி ரெடி ஆகிடுங்க. இது காய்ச்சலில் இருக்கிறவங்களுக்கு, சாப்பாடு இறங்காதவங்களுக்கு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது சூப்பராக பிடிக்குங்க. ஏன்னா புளிப்பு காரமாக சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் இது ஒரு முறை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.